டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னொரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்க் ரெஃபரன்ஸ் ஜெனரேட்டர். ஓகே. பல்க் ரெஃபரன்ஸ் ஜெனரேட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் குடுக்குறாங்க. அந்த அசைன்மென்ட்க்கு நீங்க ரெஃபரன்ஸ் குடுக்கணும். சிமிலர்லி நீங்க ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஐ மீன் எம்எஸ்சி ஆர் எம்சிஏ, அ ஈவன் எம்இ ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஸோ அந்த மாரி மாஸ்டர் லெவல்ல இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு அசைன்மென்ட், அந்த அசைன்மென்ட்ட நீங்க வந்து பேப்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்பயும் நீங்க என்ன பண்ணணும்? ரெஃபரன்ஸஸ் வந்து குடுக்கணும். சிமிலர்லி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, அவங்களும் என்ன பண்ணணும்? பேப்பர் எழுதும்போது ரெஃபரன்ஸஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இன்க்ளூட் பண்றதுல என்ன சார் ப்ராப்ளம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, டிஃபரெண்ட் ரெஃபரன்ஸ் ஃபார்மேட் இருக்கு. இது ஜர்னலுக்கு ஜர்னல் மாறும். அதே மாரி கான்ஃபரன்ஸ் பேப்பர் போடும்போதும் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ, இப்ப இந்த ரெஃபரன்ஸ நம்ம மாத்திக்கிட்டே இருக்கும்போது, ஒரு கான்ஃபரன்ஸ் டூ இன்னொரு கான்ஃபரன்ஸ் மூவ் ஆகும்போது, ரெஃபரன்ஸ மாத்தணும், அந்த ஸ்டைல்ஸ மாத்தணுங்கும்போது, இட் வில் பி என்ன சொல்றது? ஒரு கஷ்டமா இருக்கும் நமக்கு. இல்லையா? ஸோ, அத சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எடுத்திருக்கிறது ஒரு 4 ரெஃபரன்ஸ் ஸ்டைலு. நீங்க இதுல நியூ ரெஃபரன்ஸ் ஸ்டைலையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ, இங்க நான் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, அப்பா ஃபார்மேட், எம்எல்ஏ, சிக்காகோ அண்ட் ஐஇஇஇ திஸ் இஸ் காமன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காமனா பயன்படக்கூடிய ரெஃபரன்ஸ் மாடல். சரிங்களா? ஐ மீன் ரெஃபரன்ஸ் ஸ்டைல். ஆ ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டைல தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட ஐ மீன் இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டைல நீங்க செலக்ட் பண்ணும்போது, அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஐ மீன் ரெஃபரன்ஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம டேட்டா ஒரு இன்புட்டா இந்த ப்ராஜெக்ட் குடுக்கணும். இந்த டேட்டாவ நம்ம எப்படி பிரிப்பேர் பண்றோம்னா, ஒரு எக்ஸெல் ஷீட்ல பிரிப்பேர் பண்றோம். எல்லா ரெஃபரன்ஸ் ஸ்டைலுக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்தர்ஸ் நேம் இருக்கும். அதே மாரி அ பேப்பரோட டைட்டில் இருக்கும். கான்ஃபரன்ஸ் ஆர் ஜர்னலோட நேம் இருக்கும். பேஜ் நம்பர்ஸ், பிளஸ் பார்த்தீங்கன்னா, அ வால்யூம் நம்பர், இயர், டிஓஎல் லிங்க் இந்த மாரி விஷயங்கள் காமனா இருக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஒரு எக்ஸெல் ஃபைல்ல வச்சிருக்கோம். இந்த எக்ஸெல் ஃபைல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு சிஎஸ்வி ஃபைலா வச்சிருக்கோம். இதுல நெறைய டேட்டாவ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆ உங்களோட புரிதலுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அ கம்மியான டேட்டாவ நான் இங்க எடுத்திருக்கேன். நீங்க இதுல என்ன பண்ணிக்கலாம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அ சில ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு பேஜ் நம்பர் இருக்காது. சில ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு வால்யூம் நம்பர் இருக்காது. டிஓஐ இருக்காது. ஸோ நோ ப்ராப்ளம். வாட்டெவர் டேட்டா நீங்க கலெக்ட் பண்றீங்களோ, அந்த டேட்டாவ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிடலாம், பேப்பர் எழுதும்போதே இந்த எக்ஸெல் ஃபைல்ல நீங்க ஆட் பண்ணிட்டே வந்துரலாம். சரிங்களா? ஒன்ஸ் இத நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த டேட்டா சோர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்டின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ன்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பார்த்ததுக்கப்புறம் அதோட கோட பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இன்புட் நம்ம இந்த ஃபைல்ஸ நம்ம குடுக்குறோம். சரிங்களா? நம்மோட இன்புட்ட நம்ம குடுக்குறோம். ஒன்ஸ் நம்ம இன்புட் குடுத்த உடனே கரஸ்பாண்டிங் ஃபார்மேட் இங்க என்ன செலக்ட் ஆயிருக்கோ, அத பொறுத்து என்ன பண்ணும், ரெஃபரன்ஸ வந்து ஜெனரேட் பண்ணிரும். ப்ராஜெக்ட்டே ரெஃபரன்ஸ ஜெனரேட் பண்ணிரும். ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு, அத அப்படியே காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க பேப்பர்ல பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க நான் அப்பா ஃபார்மேட் குடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஇஇஇ ஃபார்மேட்னா அதுக்குரிய ஃபார்மேட்டுக்கு மாறிடும். சிமிலர்லி அ சிக்காகோ ஃபார்மேட் அப்டின்னா, அதுக்குரிய ஃபார்மேட்டுக்கு இது மாறிடும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஐ மீன் ரெஃபரன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த கோட பார்க்கலாம். சரியா? அந்த கோட பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த ஃபைல்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கலையா, அத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. அ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த ஃபைல ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அந்த ஃபைல நீங்க காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்க பேப்பர்ல இன்க்ளூட் பண்றதுக்கோ, அல்லது ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்றதுக்கோ நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்ம அந்த கோட பார்த்துரலாம். ஓகே. ஸோ இங்க பாருங்க. இதான் அந்த ப்ராஜெக்ட் கோட். இந்த ப்ராஜெக்ட் கோட்ல 3 பேக்கேஜஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம்லிட் அப்படிங்கிற பேக்கேஜ் ஒரு சிம்பிள் பேக்கேஜ் இன் பைத்தான். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ட நீங்க எழுதக்கூடிய கோட வந்து ஒரு அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு பயன்படுது. குறிப்பா வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனா அத கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். நீங்க மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாலும் சரி, ஒரு டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாலும் சரி, அந்த ப்ராஜெக்ட்ட ஒரு வெப் அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ரீம்லிட்ங்கிற புது பேக்கேஜ் வந்து பயன்படுது. சரிங்களா? அதே மாரி டேட்டாவ ரீட் பண்றது, டேட்டா மேனிபுலேட் பண்றதுக்கு நம்ம பாண்டாஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது உங்களுக்கு காமனாவே தெரியும். சரிங்களா? பாண்டாஸ் இருந்தா தான் நம்ம எக்ஸெல் ஃபைல்ல இருந்து அல்லது டிஃபரண்ட் சோர்ஸ்ல டேட்டாவ நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும்.
ஐஓங்கிற பேக்கேஜ் அந்த கரஸ்பாண்டிங் ஃபைல நம்ம சிஸ்டத்துல இருந்து ஓபன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ். ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயின் கோடுக்கு போயிடுவோம். இப்ப இந்த ஃபைல் எங்க இருந்து இந்த கோட் எங்க இருந்து பிகின் ஆகுதுன்னா, இந்த இடத்துல இருந்து பிகின் ஆகுது. நீங்க பார்த்தா தெரியும். சரிங்களா? ப்ராஜெக்ட் நம்ம வெப் பேஜோட டைட்டில் நம்ம குடுத்துருக்கோம். st.title. அதே மாரி ஒரு ஃபைல அப்லோட் பண்றதுக்காக ஃபைல் அப்லோடர் குடுத்துருக்கோம். அந்த ஸ்பேஸ்ல நம்ம ஃபைல அப்லோட் பண்றோம். அதே மாரி டிஃபரெண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் அத செலக்ட் பண்றதுக்கு ஒரு செலக்ட் பாக்ஸ் குடுத்துருக்கோம். அந்த செலக்ட் பாக்ஸ்ல டிஃபரெண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஃபைல் ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபைல ரீட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றோம். இங்க நம்ம என்ன பண்றோம்? ஃபைல அப்படியே டேட்டாவ ரீட் பண்ணி அந்த ஃபைல்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அத எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றோம். அதுதான் நம்ம டிஎஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த டேட்டா ரீட் பண்றதுல ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா, இங்கே எரர் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரீட் பண்ண டேட்டால இந்த வேல்யூஸ்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கா? இந்த காலம்ஸ்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். எல்லா காலமும் இருக்கா? அப்படின்னு செக் பண்ணும். அப்படி காலம்ஸ் எதுவும் மிஸ் ஆகுது அப்படின்னா, அது இன்டிமேட் பண்ணும் நமக்கு. சரிங்களா? இந்த எரர் மூலமா நமக்கு இன்டிமேட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் ஒன்ஸ் நமக்கு அந்த டேட்டா எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காலத்தையும் அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸையும் நம்ம எடுக்கணும். அந்த வேல்யூவ வந்து ஸ்பேஸ் இல்லாம ஸ்ட்ரிப் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சேஃப் கெட் அப்படிங்கிற மெத்தட். அதுல யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஆத்தர் நேம், ஜர்னல் நேம், பேஜ் நம்பர், சைட்டேஷன் வால்யூம் நம்பர், லிங்க் இது எல்லாமே நம்ம தனித்தனியா டேட்டாவா எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுல ஒயிட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா, அத ரிமூவ் பண்ணிரும். இங்க ப்ராஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேவ் கெட் அப்படிங்கிற மெத்தட். இது என்ன பண்ணும்? அந்த வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கும். இருந்தா அந்த வேல்யூவ வந்து ஸ்ட்ரிப் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் வேல்யூவா உங்களுக்கு குடுக்கும். சரியா? ஸோ ஒன்ஸ் நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவும் ரீட் பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு ரோல இருக்கக்கூடிய வேல்யூஸும் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜெனரேட் பண்ண போறோம். ரெஃபரன்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அப்பாவுக்கு ஒரு மெத்தட், எம்எல்ஏக்கு ஒரு மெத்தட், சிகாகோக்கு ஒரு மெத்தட், ஐஇஇஇக்கு ஒரு மெத்தட்ன்னு சொல்லி டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த மெத்தட நம்ம செலக்ட் பண்றது, இந்த செலக்ஷன் எதுவா இருந்தாலும் எந்த கரஸ்பாண்டிங் ஸ்டைலா இருக்கோ, அதுக்குரிய கரஸ்பாண்டிங் மெத்தட் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆக்டிவேட் பண்றோம். சரியா? ஸோ அப்பா ஃபார்மேட்டா அல்லது எம்எல்ஏவா, சிக்காகோவா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த கரஸ்பாண்டிங் மெத்தட வந்து கால் பண்றோம். ஒன்ஸ் நம்ம கரஸ்பாண்டிங் மெத்தட கால் பண்ணிட்டோம் அப்படின்னா, குறிப்பா நம்ம இப்ப அப்பா ஃபார்மேட்டுக்கே போவோம். அந்த அப்பா ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ஆத்தர் இருக்கும். அதுக்கப்புறம் இயர் இருக்கும். அதுக்கப்புறம் டைட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்னையும் செக் பண்ணி என்ன பண்ணுவோம்? இந்த வேரியபிள்ல ஆட் பண்ணிட்டே வரும். சரியா? சைட்டேஷன் ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த சைட்டேஷன்ங்கிற வேரியபிள்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இத வந்து ஆட் பண்ணிட்டே வரும். அந்த வேல்யூ இருந்தா ஆட் பண்ணும். இல்லன்னா இக்னோர் பண்ணிடும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த வேல்யூஸ் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா, இந்த சைட்டேஷன நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இந்த சைட்டேஷன நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே வரோம். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைட்டேஷன் அப்டின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம அப்பெண்ட் பண்ணிட்டே வரோம். சரிங்களா? அப்பெண்ட் அப்டின்னா ஆட் ஆயிட்டே வரும். ஓகே. ஒன்ஸ் இது அப்பெண்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, ரெஃபரன்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிடும். அத லிஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அத நம்ம ஒரு ஃபைல்ல ரைட் பண்ணிறோம். சரிங்களா? டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணும்போது, நமக்கு ஒரு ஃபைலா அது கன்வெர்ட் ஆயி, அ அ நமக்கு இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? அந்த மாரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா கன்வெர்ட் ஆயிருக்கும். அத நம்ம அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி, காப்பி பண்ணிட்டு நம்மளோட பேப்பர்ல அத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அ தட்ஸ் ஆல் அபௌட் த கோட். அம் அந்த ப்ராஜெக்ட் பார்த்துருங்க. ஸோ இங்க நமக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு. அந்த கரஸ்பாண்டிங் ஃபார்மேட்ல நம்ம கிளிக் பண்ணும்போது அது டவுன்லோட் ஆயி, உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா வரும். அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆ கோட் அவ்வளோதான். இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்டின்னா, எனக்கு இந்த மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணும்போது, நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கமாண்ட் தான். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரீம்லிட், ரன் அதுக்கப்புறம் உங்க ஃபைல் நேம் டாட் பை குடுத்தீங்க அப்டின்னா, ஆ இந்த ப்ரோகிராம் வந்து ரன் ஆகும். ஜூபிட்டர் நோட்புக்லயே ரன் ஆகும். ஆ ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்டின்னா, இந்த மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பிளஸ் இதோட கோட் ஏதாவது தேவைப்பட்டது அப்டின்னாலும், எனக்கு இந்த மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். பைத்தான் பேக்கேஜ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பைத்தான எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேக்கேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது உங்களோட
ப்ராஜெக்ட்க்கும் உங்களோட கேரியருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் குடுங்க. நெக்ஸ்ட் வீக் பாசிபிலி நான் வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அத தொடர்ந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இந்த மாரி நெறைய கோர்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்க இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் நியூ வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet again with another project. Thank you.